அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன இம்பார்ட்டன்ஸ் செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, அந்நிய நேரடி முதலீடு பத்தி குடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? ஒரு மாநிலத்துக்கும் சரி, ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கும் சரி, அந்நிய நேரடி முதலீடு அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. சரிங்களா? அதாவது ஒவ்வொரு மாநிலமும் அவங்களுடைய வளர்ச்சி பாதைகள அடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போணும். இப்ப தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா, $1,000,000,000,000 எக்கானமி அப்படின்னு சொல்லி டார்கெட் வச்சிருக்கிறாங்க. இந்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா, $5,000,000,000,000 எக்கானமி அப்படிங்கிற டார்கெட்லாம் வச்சிருக்காங்க. இதுக்கு நம்மளோட ஓன் ஃபண்டிங்கே போதுமா அப்படின்னு கேட்டா பத்தாது. எப்பயுமே ஒரு நாடு வெளிநாடுல இருந்து முதலீடுகள அதிகமா ஈர்க்கிறப்ப தான், அதிகமான வளர்ச்சியும் பெற முடியும். அதிகமான வேலை வாய்ப்புகளையும் உருவாக்க முடியும். சரிங்களா? அந்த வகையில எல்லா மாநிலங்களுமே போட்டி போட்டுக்கொண்டு தான் இந்த மாதிரி அந்நிய முதலீடுகள ஈர்க்கிறதுக்கான திட்டங்கள, அ முதலீட்டாளர்களுக்கு தேவையான அவங்கள அட்ராக்ட் பண்ற மாரியான விஷயங்கள பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாடு கூட பார்த்தீங்கன்னா, குளோபல் இன்வெஸ்டார்ஸ் மீட் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. 3 தடவ 2015, 2019, 2024 இந்த மாரியான ஆண்டுகள்ல நம்மளுமே குளோபல் இன்வெஸ்டார்ஸ் மீட் அப்படிங்கிறதெல்லாம் நடத்தி, முதலீடுகள அவ்வப்போது நம்மளும் எடுத்துக்கிட்டே தான் வந்திருக்கோம். இருந்தாலும் இந்திய அளவுல முதல் டாப் 5 ஸ்டேட்ஸ் யாரு? அந்நிய நேரடி முதலீட்ட ஈர்க்கிறதுல டாப் 5 ஸ்டேட்ஸ் யாரு? அப்படிங்கிறத இங்க குடுத்திருக்கிறாங்க. ஸோ மகாராஷ்டிரா பார்த்தீங்க அப்படின்னா, ஆ தொடர்ச்சியா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட்னாலே மகாராஷ்டிரா தான் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா? கிட்டத்தட்ட ₹1,00,000 கோடி மேல அவங்க அந்த முதலீடுகள ஈர்த்திருக்கிறாங்க. 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா கர்நாடகா, 3வது இடத்துல டெல்லி, 4வது இடத்துல குஜராத், 5வது இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகம் இருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல தமிழகம் 5வது இடத்துல இருந்தாலுமே, சதவீத அடிப்படையில அதிகமான ஒரு அந்நிய நேரடி முதலீட ஈர்த்த மாநிலமா யாரு முதல் இடத்துல இருக்காங்கன்னா, தமிழ்நாடு தான். அதாவது 2024ல வந்த இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது 20,000 கோடி. ஆனா இப்ப வந்திருக்கிறது 30,000 கோடி. ஏறக்குறைய 50% மேல நம்ப இன்வெஸ்ட்மென்ட்ட அதிகமா அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஆனா நம்ப இன்னும் மகாராஷ்டிராவோட கம்பீட் பண்ணணும் அப்படின்னா, இன்னும் 2, 3 ஆண்டுகள் போகணும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கிறோம். இன்னும் மத்தபடிலாம் பார்த்தீங்கன்னா, மத்த மாநிலங்கள் எல்லாமே மிக குறைந்த வளர்ச்சி அல்லது நெகட்டிவ்ல தான் குரோத் இருந்திருக்கு. இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட். ஆனா நம்ப அப்படி கிடையாது. இந்தியா ஃபுல்லா ஒவ்வொரு மாநிலங்களும் எவ்வளவு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே குடுத்திருக்காங்க. சரியா? ரைட். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, தாய்லாந்துடைய ஓப்பல் சுச்சாதா ஸ்வாங்ஸ்ரீ அப்படிங்கிறவங்க உலக அழகியாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இந்த போட்டி 72வது உலக அழகி போட்டி எங்க நடந்துச்சுன்னு இது கேட்கலாம் மேபி. ஹைதராபாத்ல நடந்திருக்கு. அதுல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தாய்லாந்து நாட்ட சேர்ந்தவங்க தான் இந்த வருஷம் மிஸ் யுனிவர்ஸ் அப்படிங்கிற பட்டத்த வின் பண்ணியிருக்காங்க. சரியா? அதுதான் இந்த செய்தியில குடுத்துருக்காங்க. இன்னைக்கு முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.